வெல்கம் டு ஃபுட் மசாலா. நான் வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருந்தேன். அரிசி கடையில் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று அரிசியை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஜூம் பண்ணி அது பறந்துடுச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன சாமானங்கள் வாங்கினேன்னு சொல்லி காட்ட போகிறேன். என்ன மண் சட்டியெல்லாம் பழசாகிருச்சு. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கோடு கோடாவி குக்கரில் வச்ச உடனே புகை மாதிரி வருது. அதனால் அதை ஒதுக்கிட்டேன். 2 சட்டியும் ஒரு மூடியும் வாங்கினேன். இந்த மண் பாத்திரங்களை சமைக்க முதல்ல பதப்படுத்தின பிறகு தான் சமைக்கிறதுக்கு பாவிக்க வேணும். மற்றது நான் ஒரு சிரட்டையில் செஞ்ச உப்பு ஜாடி ஒன்று வாங்கினேன். இது வலது குறைந்த ஒரு பர்சன் தான் செஞ்சு கடைக்கு போடுறாராம். அதாவது டிசபிள் பர்சன் சொல்லுவாங்க. இது 500 ருபீஸ் தான். நல்ல ஒர்த்தாக இருக்குது. இதில் சின்ன ஸ்பூனும் போட்டிருக்குது. உப்பு எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்களில் போட்டு வைக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த புளி கொரக்காலாம் இதில் போட்டு வைக்கலான்னு சொல்லி. அதனால் நினச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி. அடுத்தது நான் ஒரு பிளேட் ஒன்று வாங்கி எடுத்தேன். இதில் சோறு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சு. அதில் சோறு சாப்பிடும்போது வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஒரு பிளேட் தான் இருந்துச்சு. இந்த காய்கறியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இலங்கையில் பார்த்தீங்கன்னா மரக்கறி வகைகள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அரிசி, எல்லா சாமானங்களும் சரியான விலை போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் விலை கூடிக்கிட்டு தான் போகுது. தக்காளியிலேருந்து விலையாக தான் இருக்குது. கீரை வகைகள், கருவேப்பிலை கூட விலையாக தான் இருக்குது. ஸோ நான் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் சாமானங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணலான்னு தான் யோசிச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருக்குது. ஒரு 2 மாதத்துக்காவது சாமானங்களை வச்சுக்கொள்ளணுன்னு தான் நினச்சிருக்கேன். அதோட அரிசியும் வாங்கினேன். அரிசி அதிகமாக கொடுக்குறாங்கல்ல, 2 பேக் போல தான் வாங்க கிடச்சிது. அதுலேயும் ப்ரைஸும் கூட தான். பேக்கில் அடித்த ப்ரைஸை விட வாங்கின ப்ரைஸ் கூட, எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து தான் நான் வாங்குகிறோம். ஏன் சார் அவங்க சொல்கிறாங்க பெட்ரோல் இல்லாதனால சாமானங்கள் வர்றது இல்லையா. அப்போ அதனால் அவங்களும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் இந்த லாரிங்களுக்கு பே பண்ணுறாங்க. பருப்பு அதுங்க கொஞ்சம் வாங்கினேன். நூடுல்ஸ், மற்றது கோதுமை மாவு, அதுக்காக தான் கொஞ்சம் வாங்கியிருக்கு எக்ஸ்ட்ரா. நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஒரு பேக். கருவாடு, மீன், கோழி இறைச்சி அதுகளையும் கொஞ்சம் வாங்கி கொண்டேன். சிக்கன் ஒரு கிலோ 1500 போகுது. ரவை 500 கிராம் 341 ரூபா, 341 ருபீஸ் போட்டிருக்கு. அவசர தேவைக்கு இந்த சன்லைட் லாண்ட்ரி சோப் வாங்கிக்கொண்டேன். இது 80 கிராம் தான், 50 ருபீஸ். அரிசி இந்த ப்ரைஸ் 1300 போட்டிருக்குது. ஆனால் அவங்க எடுத்தாங்க 1400. எல்லாம் கொண்டாந்து ஸ்டாக் பண்ணுறாங்க, விலை அதிகமாகிற நேரம் விற்கிறதுக்கு. சிக்கன் 1 கிலோ
10 தேங்காயும் வாங்கிக்கொண்டேன். அப்புறம் வெங்காயம், கிழங்கு இது ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது. நான் அதை வீடியோக்காக தான் ஒன்றா வச்சுருக்கிறேன். அதாவது கோதுமை மாவும் கொஞ்சம் கூட வாங்கி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் ப்ரைஸ் இதில் வந்து 420 rupees. இந்த அரிசி மாவு